பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். Praise the Lord. 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 Ave Maria. Ave Maria. Glory to God. Glory to God. எல்லாரும் சேர்ந்து இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால், எல்லா புகழும் சொல்லுங்க, எல்லா புகழும் கடவுளின் அதிமிக மகிமைக்கு. 3 தடவை சொல்லலாமா? எல்லா புகழும் கடவுளின் அதிமிக மகிமைக்கு. அதிமிக மகிமைக்கு. எல்லா புகழும் கடவுளின் அதிமிக மகிமைக்கு. அதிமிக மகிமைக்கு. இன்னைக்கு நிறைய புதுசாக சகோதரிகள் வந்திருக்கீங்க. எங்கள் சகோதரிகள் உங்கள்கிட்ட வந்து அந்த நோட்டீஸை கொடுத்துருப்பாங்க இல்லையா? புதுசாக வந்திருக்கக்கூடியவங்க என்கிட்ட ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. அது என்ன, இந்த IHM, நாங்கள் வந்து மரியாயன் சேனை பார்த்துருக்கோம், மாதா சபை பார்த்துருக்கோம், இது என்னமோ ரோசரி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது என்ன புதுசாக உருவானதா, இது என்ன எங்களுக்கு தெரியல, ஆனால் ரேலிக்கு எங்களை கூப்பிட்ருக்காங்க, நாங்கள்லாம் வருகிறோம், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. புதுசாக வந்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இதை பற்றி ஒரு சிறிய சிந்தனை கொடுக்குறோம். கொரோனா காலகட்டங்களில் நம்மளுக்கெல்லாம் ஒரே, அதாவது ஆன்மீக ரீதியாக நமக்கெல்லாம் ஒரே ட்ரை ஆகிடுச்சு நம்ம ஆன்மா. ஏன்னா பூசை கிடைக்கல, நன்மை கிடைக்கல, பயங்கர ட்ரையாக இருக்கும்போது ஒரே ஆயுதம் எதுவாக இருந்து
ஜோமாலை தான் உருட்டி செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அப்போது நான் வந்து எங்கள் வீட்டில் நான் கோவை மரமாவட்டத்திலேருந்து வருகிறேன். புளியகுளம் பகை சார்ந்தவள். ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி நடத்திட்டு இருக்கும்போது தான் இந்த கொரோனா டைமில் வந்து எங்களுக்கு என்ன பண்ண முடியலன்னா நடத்த முடியல. ஏன் நடத்த முடியல அப்படின்னு சொன்னாக்கா, எங்கேயும் போக முடியாது, முடங்கி கிடக்கிறோம். எங்கே நடத்தணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதா உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்காங்க. எல்லாரும் பாருங்கள், இந்த மாதா யார் அப்படின்னு சொன்னால், இவங்க கருணாலய மாதா. இவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா, பொள்ளாச்சி போகிற ரூட்டில் அந்த ஏலூர் பிரிவு என்ற இடத்துல இருக்கிறாங்க. முதல் சனிக்கிழமைகளில் நாங்கள் பக்தி முயற்சி அங்கே நடத்துகிறோம். இரவு முழுவதும் ஜெபமாலைகள் நாங்கள் சொல்லுகிறோம். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இதை நடத்தி வருகிறோம். அப்போது இந்த கொரோனா டைமில் எங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஒரு நாள் நான் அது கிட்டத்தட்ட 2020 ஆகஸ்ட் 1, அது ஒரு முதல் சனிக்கிழமை. அந்த முதல் சனிக்கிழமையில் நான் வீட்டில் அந்த பெட்டில் படுத்துட்ருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் சொல்லுது. அப்போல்லாம் எனக்கு இந்த குரல் எல்லாம் நான் என்ன சொல்லுவேன், சரியா யாரோ சொல்கிறாங்க, எனக்கு குரல் கேட்டுச்சு, நான் செஞ்சேன் அப்படிலாம். அப்போல்லாம் எனக்கு அது புரியாது. அப்போ ஒரு குரல் எனக்கு கேட்டு சொல்லுது, நீ ஒரு ஜெபமாலையை நடத்து, ஆப்பில் நடத்து அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு சரி ஏதோ ஒரு உந்துதல் இருக்குது, நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லி ஒரு 5 பேரை சேர்த்து, வாணியம்பாடி, சென்னை, கோயம்புத்தூர், இப்படி 5 பேர் மட்டும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஜெபமாலை குழுவை வெப்பெக்ஸ் என்ற ஒரு ஆப்பில் நடத்தினோம். 5 பேர் தான். அதுக்கப்புறமா செப்டம்பர் மாதம் அது என்னாச்சு அப்படின்னு சொன்னால் 60 பேராக மாறிச்சு. அதுக்கப்புறமா வர வர மாதங்கள்லாம் இது 80 பேர், அதுக்கப்புறமா 90 பேர், அதுக்கப்புறம் 100 பேர். 100 பேருக்கு மேலே ஒரு ஆப்பில் வந்து ஆட்கள் அக்காமடேட் பண்ண முடியாது. அப்போ அப்படியே மாறிவிச்சுது. இதில் 8:30 மணிக்கு நான் செய்திகளை கொடுப்பேன். செய்திகள்னால் ஜெபமாலை தியானம். ஜெபமாலை தியானம் அப்படின்னு சொன்னாக்க நவம்பர் மாதம், அடுத்த மாதம் உங்களுக்கு வருது, எண்ணெய்ப்படி வருத்தப்படி என்ற புத்தகத்திலிருந்து ஆன்மாக்கள்னால் என்ன, அந்த ஆன்மாக்களுக்கு எப்படி ஜெபிக்கணும், பூசை பலி எப்படி ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி நவம்பர் முழுவதும் அதை பற்றி சொல்வோம். இந்த அக்டோபர் மாதம் புனித லூயி மரிய மான்ஃபோர்ட் அவர் எழுதின ஜெபமாலையின் ரகசியம் படிக்க 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 அப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்கும் இந்த புத்தகம். அடுத்து அன்னை வரலாறு, அதை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த புத்தகத்திலேருந்து மறைக்கப்பட்ட உண்மைகள், அதை வந்து நாங்கள் வாசித்து காமிப்போம். அதுக்கப்புறமா கடவுள் மனிதன் காவியம் என்ற புத்தகம், மன்ரேசியா என்ற ஒரு புத்தகம், இதிலேருந்தெல்லாம் வாசித்து ஒவ்வொரு 10க்கும் தியானம் கொடுத்து கொண்டே இருப்போம். தியான சிந்தனையோடு இந்த சிந்தனைகளையும் ஜெபமாலையும் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். இதை செய்கிறதுனால என்ன நடச்சுது அப்படின்னா, எங்கள் மக்களுக்கு முதல்ல எப்படி அவங்க கிரிட்டிசிசம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஜெபமாலைக்கு வாங்க வாங்க என்று நாங்கள் அழைப்பு கொடுத்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன நாங்கள் சொல்லாத ஜெபமாலையாக நீங்கள் சொல்லிட போகிறீங்க, அப்படி என்ன தான் உங்கள் ஜெபமாலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய ஜெபமாலையை விட்டு போகவே இல்லை. ஏன்னா இதை வந்து தியானித்து தியான சிந்தனையோடு ஒவ்வொரு 10க்கும் ஒரு தியான சிந்தனை கொடுக்கப்படும் செய்து இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து தொடங்கப்படுகிறது. இரவு 12:40 வரைக்கும் இந்த ஜெபமாலை உலகம் முழுவதும் இது நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் கேப் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க, அந்த 1 மணிலேருந்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் இந்த கேப் இருக்குது. இந்த கேப்பை கண்டிப்பாக இன்றைக்கு ஆண்டவர் ஃபில் பண்ணி தருவார். உலகம் முழுவதும் நமக்கு இப்போது பகல்னா ஃபாரினில் வந்து இரவாக இருக்கும், அங்கே வந்து பகலாக இருக்கும்போது நமக்கு இரவாக இருக்கும். அப்போது அந்த பகல் நேரத்தை நம்முடைய இரவு நேரம் என்ன ஆயிரும், ஃபில் பண்ணி விட்டுரும் அப்படின்னு நாங்கள் காத்துட்ருக்கோம். நிச்சயமாக இன்றைக்கு அது 24/7 மாறிவிடும். இதுதான் எங்களுடைய ஜெபமாலை குழுவினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்துகிட்ருக்கு. அதுவும் இந்த ஜெபமாலை இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்னா, ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும், போலிக்கும் உண்மைக்கும் மீனிங் தெரியாமல் ஆயிரும். அந்த போலியும் உண்மையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கிறப்போ இந்த ஜெபமாலையை நாம் உலகமெங்கும் பரப்ப வேண்டும் என்பதன் நோக்கமாக மாதா இதை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. எங்களை எல்லாம் ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இப்போது இந்த ஜெபமாலை எப்படி தொடங்கப்பட்டது, இதை கண்டு நரகம் ஏன் நடுநடுங்குது, இப்படிப்பட்ட சில சிந்தைகளை செய்து கொண்டு நாம் ராலிக்கு கடந்து செல்ல போகிறோம். யூதர்களுக்கு ஒரு சட்டம் உண்டு. என்ன அப்படின்னா, அவங்க சட்டத்தை அதிகமாக மதிப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சங்கீதத்தை படித்து முடித்து விட வேண்டும். சங்கீதத்தில் மொத்தம் எவ்வளோ இருக்குது, 150. படித்தவர்களுக்கு கவுண்டிங் கரெக்டாக இருக்கும். படிக்காதவங்க என்ன செய்வாங்க,
அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, ஒரு பேக்கில் 150 கல், சின்ன சின்ன கற்களை எடுத்து போட்டுக்குவாங்களாம். ஒரு அதிகாரத்தை ஒரு நாள் படித்தோன்னா ஒரு கல்லை தூக்கி போட்டுருவாங்களாம். இப்படி 150 நாட்கள் அவங்க இதை கண்டிப்பாக படித்து முடித்து விட்டு 150 கற்களையும் அப்படியே போட்டு விடுவாங்களாம். அப்போ தொடங்கினதான் இந்த கல். அதுக்கப்புறமா என்னாச்சு, இயேசுடைய காலம். இயேசு எந்த ஜெபத்தை நமக்கு கற்பித்து கொடுத்தாரு? பரலோகத்திற்கிற மந்திரத்தை 150 முறை பரலோகத்திற மந்திரத்தை சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா இயேசுக்கு அப்புறமா திருச்சபை யார் வழி நடத்தி வந்தா? மாதா. அப்போ மாதாவுடைய சமயத்தில் எந்த ஜபம் மிக அதிகமாக இருந்து? அருள் நிறைந்த மரியே என்று புகழ் பெற்றது. அந்த ஜபத்தை 150 முறை சொன்னாங்க. இப்படி சொல்லிகிட்டே வந்து பழக்கத்தில் இருந்துட்டு இருந்த காலகட்டம் 1216. நீங்களாம் இதை கேட்டுட்டு இதை போய் பரப்பணும். ஏன்னா பரப்புறவங்களுக்கு எத்தனை ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க? 15 ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. அதனால் குறிப்பு கூட எழுதி கொள்ளலாம். நீ கண்டிப்பாக ஒவ்வொருவரும் போய் இதை பரப்ப வேண்டும். 1216 சுவாமிநாதர், அதாவது செயின்ட் டாமினிக் என்ற சுவாமிநாதர் வாழ்ந்திருந்தார். அவர்கிட்ட மாதா தோன்றி என்ன சொல்கிறாங்க? சுவாமிநாதா, நீ இந்த சங்கீதத்தை எடுத்து போதி என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த சுவாமிநாதர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அப்போ இந்த ஜெபமாலை என்பது என்ன? 150 சங்கீதங்கள். சுவாமிநாதர் என்ன பண்ணார் அப்படின்னா, பெரிய கூட்டங்களுக்கெல்லாம் போய் இந்த ஜெபமாலையை பற்றி அவர் சிந்தனை கொடுக்க 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 இதை மாதிரி மக்கள் கேட்டுகிட்டே இருந்துட்டு என்ன செஞ்சாங்களாம், அப்படியே உள்ளம் குத்தப்பட்டவர்களாக அப்படியே அழுதாங்களாம். அழுது அநேக ஆன்மாக்கள் மனம் மாறியதாம். அந்த அளவுக்கு சுவாமிநாதர் புகழ் பெற்றவராக ஜெபமாலை பற்றி சொன்னாராம். இப்போ இந்த ஜெபமாலையில் உங்களுக்கெல்லாம் தெரியும், முதல்ல வந்து கிராஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம எதை சொல்ல ஆரம்பிப்போம்? விசுவாச மந்திரம். இந்த விசுவாச மந்திரம் நமக்கு ஒரு அற்புதமான சிந்தனையை கொடுக்கறது. விசுவாச பிரமாணம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வீட்டில் போய் அதாவது மொத்தம் எத்தனை அதில் விசுவசிக்கிறேன் இருக்குன்னு சொல்லி வீட்டில் போய் கவுண்ட் பண்ணி பாருங்கள். விசுவசிக்கிறேன் மொத்தம் 13 இருக்குமா. நம்ம தேவரகசியம், மகிமை தேவரகசியம் 3வது என்ன சொல்கிறோம்? 12 அப்போஸ்தலர்களுடன் மாதா சேர்ந்து அக்கினி நாக்குருவமாக இறங்கி வந்தார் சொல்கிறோம் இல்லையா? இந்த அக்கினி நாக்குருவம் ஒவ்வொருவருக்கும் ஒன்றை சொன்னதாம், ஒரு செய்தியை, ஒரு வார்த்தையை கொடுத்ததாம். அந்த வார்த்தை தான் விசுவாச பிரமாணம். அப்போ அங்கே யார் இருக்கா? அது யாரோட ஜெபம்? தூய ஆவியினுடைய ஜெபம். அப்போ விசுவாச பிரமாணம் யார் கொடுத்தது? தூய ஆவியோடது. அடுத்து என்ன சொல்கிறோம்? பரலோகத்திற்க மந்திரம். அது யார் சொன்னது? இயேசுநாதர் சொன்னது. அடுத்து அருள் நிறைந்த மந்திரம். இதை யார் சொன்னது? கபிரியேல் தூதனா? பிதா வந்து கபிரியேல் தூதர்கிட்ட சொல்கிறாரு, நீ போய் இதை சொல்லு. அப்போ அதை யாரோட ஜெபம்? பிதாவுடைய ஜெபம். இப்போ நம்ம அதை ஜெபிக்கும் போது யாரெல்லாம் இருப்பா? பிதா இருக்காரு, சுதன் இருக்காரு, பரிசுத்த ஆவி. இந்த 3 பேருடைய தேவாலயம் யாரு? மாதா. இந்த 3 பேரோட மாதாவை பிரிக்க முடியுமா? கண்டிப்பாக பிரிக்க முடியாது. இப்போ இவங்களும் எல்லாம் சேர்ந்து நம்ம இதை ஜெபிக்கும் போது இந்த மண்ணுலகத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் கூட இருப்பாங்க? பிதா, சுதன், பரிசுத்தாவி, மாதா. இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா இவங்களுக்கு கூட இன்னும் யார் இருப்பாங்க? எல்லா வானதூதர்கள் இருப்பாங்க. அடுத்து எல்லா அச்சீஸ்வர்களும் செயின்ஸ் இருப்பாங்க. அடுத்து 12 அப்போஸ்தலர்களும் இருப்பாங்க. எல்லா விண்ணகம், அந்த விண்ணகத்தில் உள்ள எல்லாமே நம்ம இந்த ஜெபம் சொல்லும்போது இறங்கி வரும். அடுத்த ஜெபம் உங்களுக்கு தெரியும், அச்சீசமரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற அப்படின்னா என்ன? மாதா கிட்ட பரிந்து பேசுகிறோம், அம்மா நான் சாகும் வேளையில் என்னுடைய மரண நேரத்தில் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெபம். அது என்ன அற்புதமாக இருக்குது இல்லையா? நம்ம அம்மா கிட்ட மரண நேரத்தில் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது என்ன ஜெபம் அப்படின்னு சொன்னால், ஓ என் இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களையும் விசேஷமாய் உமது உதவி யாருக்கு அதிகம் தேவை அப்படின்னா, இந்த மோட்சத்திற்கு வர்றதற்கு ஆத்மாக்கள் காத்துட்ருப்பாங்க. அதில் யார் முதல்ல வரணுமோ அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி யார் கொடுத்தா? மாதா 3 பிள்ளைங்களுக்கு பாத்திமாவில் காட்சி கொடுக்கும்போது அப்படியே அந்த ஆடையை வீசுகிறாங்க. நரகம் அப்படியே அவங்களுக்கு காமிக்கப்படுது. 3 பிள்ளைகள் அதை பார்த்துட்டு 3 நாள் தூங்கலை, சாப்பிடலை, நடுநடுங்கி நரகத்தை பார்த்து நிற்கிது. அப்போது மாதா சொல்கிறாங்க, ஆன்மாக்கள் நரகத்துக்கு போகாமல் இருக்கணும்னா இந்த ஜெபத்தை சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த ஜெபத்தில் விண்ணகமே இறங்கி வரக்கூடிய இந்த ஜெபம், இந்த ஜெபத்தில் இந்த ஜெபமாலையை கண்டு ஏன் இந்த சாத்தான் நடுநடுங்கி போகிறான் அப்படின்னா, ஆதியாகமம் உங்களுக்கு எல்லாம்
அந்த வார்த்தைகள் தெரியும். நம்ம நிறைய டைம் அந்த வார்த்தைகளை கேட்டிருக்கோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம். உன்னுடைய வித்து அதாவது அவளுடைய அந்த வித்து உன் தலையை நசுக்கும். யார் அந்த அவள்? மாதா. வித்து யாரு? இயேசு இல்லையா? வித்து வந்து இயேசு. அவளுடைய வித்து அப்படின்னா இயேசு. பாம்புடைய தலையை நசுக்கும், அதாவது அந்த சாத்தானுடைய தலையை நசுக்கும். இப்போ இந்த சாத்தானுக்கு பயங்கர கஷ்டமாகி போச்சு. ஐயோ, இவளுடைய வித்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாத்தான் என்ன பண்ணுது, அந்த நம்முடைய பிதாக்கள் தலைமுறை பட்டியல் தெரியும். ஃபர்ஸ்ட் அபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்கு அடுத்து யாக்கோபுடைய எந்த குலத்திலிருந்து நமக்கு ஜீசஸ் தோன்றாரு? யூதாவிலிருந்து குலத்திலிருந்து ஜீசஸ் தோன்றார். பைபிளில் படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு தலைமுறையும் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, பல தடைகள் வந்தது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சாத்தான் இந்த தலைமுறை வர விடவில்லை. அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க, கஷ்டத்தை கொடுத்தோம், பிளாக்கை கொடுத்தோம், அந்த இயேசு வந்துடக்கூடாது, அந்த வித்து வந்துடக்கூடாதுன்னு தடை பண்ணுது. இப்படியே இந்த பட்டியலில் அடுத்து யார் வரா அப்படின்னா தாவீதனுடைய புதல்வர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு, உன்னுடைய அந்த சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சந்ததியில் நம்ம பார்க்குறோம், அதே அந்த தாவீதுக்கு சாத்தான் அடுத்து ஒன்று செய்கிறது என்னென்னா, இந்த வித்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் தாவீதுகிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, பாவம் செய்வதற்கு தூண்டுகிறான். நம்மளும் படிச்சிருக்கிறோம், பைபிளில் இருக்குது, தாவீது வந்து பாவம் செய்து விடுகிறார். இது சாத்தானுடைய தூண்டுதனால பாவம் செய்து விடுகிறார். அப்போ அதே கடவுள் தாவீதுக்கு இன்னொரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, உன்னுடைய தலைமுறை பட்டியலில் ராஜாக்கள் தோன்ற மாட்டாங்க. இப்போ யாருக்கு பயங்கர சந்தோஷம்? சாத்தானுக்கு பயங்கர சந்தோஷம், நரகத்துக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா இனி வித்து வராது, நம்மளை நசுக்க வராது, இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 500 வருடங்களா கடவுளுக்கும் மனிதனுக்கு என்ன இல்லையாமா? தொடர்பே இல்லையாமா. அதுக்கப்புறமா இந்த 500 வருடங்களுக்கு அப்புறம் ஜெருசலேமில், அதாவது நாசரேத்தில் ஒரு கன்னி இடத்துல யார் அனுப்பப்படுகிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் தூதரை அனுப்பி, கபிரியேல் தூதரை அனுப்பி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தை என்ன? அருள் நிறைந்த மரியே வாழ்க. இந்த வார்த்தை சொன்னவுடன் மாதாவுடைய உதரத்தில் 2 துளி இரத்தங்களும் அந்த தூய ஆவியனுடைய ஒளியும் சேர்ந்து யார் உருவாகிட்டா? இயேசு உருவாகிட்டார். இப்போ சாத்தானுக்கு பயங்கரமான வேதனை. அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால், இந்த வார்த்தை எங்கெல்லாம் ஒலிக்கப்படுதோ அங்கெல்லாம் சாத்தானை என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தோத்துட்ட. ஒரு இடத்துல நம்ம அவமானப்பட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, அல்லது தோல்வி அடைந்து வைத்து கொண்டு வருகிறோம். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம திரும்பி போவோமா? தோல்விப்பட்ட இடத்துக்கோ அவமானப்பட்ட இடத்துக்கோ நம்ம திருப்பி போவோமா? கண்டிப்பாக நம்ம போக மாட்டோம். சாத்தானும் அதே மாதிரி எங்கெல்லாம் இந்த அருள் நிறைந்த மரியே என்று ஒலிக்குதோ அந்த இடத்துலலாம் சாத்தானுக்கு சம்மட்டியால் 100 முறை அடிக்கிற ஒரு தரம் இருக்கிறது என்று சாத்தானே இந்த ஜெபமாலையின் ரகசியம் என்ற புத்தகத்தில் புனித லூயி மரிய மான்ஃபோர்ட் மிக அற்புதமாக சொல்லுகிறார். அப்போது எங்கெல்லாம் நம்ம அற்புதமாக சொல்லுகிறோமோ, மீனிங் உண்டு, அண்டு நம்மளுடைய உள்ளத்தினுடைய ஆழத்தில் இருந்து சிந்தனையோடு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இடத்துல எந்த சோதனையும் வராது, சோதனையை நம்ம முறியடிக்கலாம். இப்போது இந்த ஜெபமாலையினால் நம்ம என்னென்ன தவறுகள் செய்கிறோம், இந்த ஜெபமாலையை நம்ம எப்படி ப்ராப்பராக பயன்படுத்தாமல் இருக்கோம். நம்பர் 1, நம்ம எல்லாமே 153 மணி ஜெபமாலை செய்ய வேண்டும். காலையில் மகிழ்ச்சியின் மறையுண்மைகள் சொல்ல வேண்டும். மதியானம் ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய துயரின் மறையுண்மைகள் சொல்ல வேண்டும். அண்டு சாயங்காலம் அல்லது இரவில் ஆண்டவருடைய உயிர்ப்பை பற்றி பேச வேண்டும். அதை பற்றி நாம் ஜெபமாலை சொல்ல வேண்டும். ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜெபமாலை தான் 53. ஆனால் நம்ம 53 மணி ஜெபமாலை சொல்வதில்லை. ஆனால் எதை சொல்கிறோம்? 53 மணி ஜெபமாலையும் கூட இன்றைக்கி சொல்கிறதில்ல. 53 மணி ஜெபமாலை சொன்னால் அது குழந்தைகளுக்குரிய ஜெபமாலை. நம்ம என்ன ஜெபமாலை சொல்லணும்? 153 மணி. ஒரு ஜெபமாலைக்கே வழி இல்லை, இதில் நாங்கள் எப்படி 153 மணி ஜெபமாலை சொல்லுவோம்? அப்போ முதல் தவறு என்ன? 153 சொல்லாதது. ஆனால் நம்முடைய காலம் சென்ற போப்பு என்ன சொல்கிறாரு? 2ஆம் ஜான் பால்
ஒரு 4வது மறையுண்மைகளை தருகிறார், ஒளியின் மறையுண்மைகளை. ஆனால் நம்முடைய பாரம்பரியம் நமக்கு கட்டாயப்படுத்துவது, அதாவது கட்டாயம்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்வது 153 மணி ஜெபமாலை. இது முதல் தவறு, சொல்லாதது. 2வது தவறு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருமே அருள் நிறைந்த மாதிரியே சொல்ல தொடங்குறோன்னே எல்லோரும் நிறைய பேர் என்ன செய்வாங்க, வெளியில் ஓடி போயிடுவாங்க, அவங்களால அங்கே உட்கார முடியாது. 2வது சொன்னாலும் அல்லந்த மாதிரியே வாழ்க, அச்சிஷ்ட மாதிரியே டாங். அப்போ இது என்ன மாறிடும் தெரியுமா? செல்லா காசாக மாறிடும். ஏன் செல்லா காசாக மாறுது? இந்த லூயி மரிய மான்ஃபோர்ட் புத்தகத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு கொடுக்கப்படுகிறது. புனித ஜெத்ரோ தம்மாள் என்ன பண்ணுறாங்க, ஒரு காட்சி காண்கிறாங்க. அந்த காட்சியில் ஆண்டவர் இயேசு வந்து அந்த கோல்டு காயின் அதை வந்து அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கார், கோல்டு காயினை. அப்போ இவங்க பயந்து இயேசுவே நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த கோல்டு காயினை கவுண்ட் பண்ணுறீங்களே, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னோன்னே இயேசு சொல்கிறாரு, இது நீ தியானமாக செய்த ஒவ்வொரு அருள் நிறைந்த மந்திரத்தினுடைய இது கோல்டு காயினாக மாறியிருக்கு. இது உனக்கு எதற்கு பயன்படும் அப்படின்னு சொன்னால், விண்ணகத்துக்கு நீ ஏணியாக ஏறி செல்வதற்கு ஏணிப்படியாக பயன்படும் என்று சொல்கிறான். அப்போ இன்றைக்கி நம்ம செஞ்ச ஒவ்வொரு அருள் இந்த மாதிரியும் கோல்டு காயினாக மாறியிருக்கா, விண்ணகத்துக்கு செல்லக்கூடிய ஏணிப்படியாக மாறியிருக்கா? அப்போ நம்ம என்ன தவறு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், வெறும் வார்த்தையில் வடை சுடுறோம், அது வந்து மீனிங் ஆகாது. சாத்தா என்ன செஞ்சிருவான், செல்லா காசாக மாற்றி விடுவான். எப்படின்னா, நம்ம தனித்தீர்வை எப்போ ஆண்டவர் முன்னாடி போய் நிற்கிறப்போ ஆண்டவர் நம்மளுடைய புண்ணியங்களை தேடுவாராம். ஓகே, இந்த ஆன்மா என்னென்ன புண்ணியங்களாக செஞ்சுருக்குன்னு தேடுவாராம். அப்போது இந்த ஆன்மா சொல்லுமா, ஆண்டவரே நான் இத்தனை ஜோமாலை செஞ்சேன்னு. அப்போ சாத்தாவும் சொல்லுவானா, இவங்க அத்தனை செஞ்ச ஜோமாலையும் செல்லா காசாக இருக்குன்னு சொல்லி காமிப்பானா. ஆகவே 2வது தவறு என்ன செய்கிறோம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து பொருள் உணர்ந்து செய்யாதது 2வது தவறு. 3வது தவறு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், தியானிக்காமல் செய்வது. தியானிக்காமல் செய்வது என்ன அப்படின்னு சொன்னால், எல்லோர் கையிலையும் ஜோமாலை இருக்குது. நம்ம எப்படி ஜோமாலை செய்வோம், நம்முடைய வாய் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்கன்னு சொல்லணும். நம்முடைய கையிலேருந்து என்ன செய்யணும், ஏன் இதை ரொட்டேட் பண்ணுறோம், இதை ஏன் ரொட்டேட் பண்ணுறோம், இதை ரொட்டேட் பண்ணணுமா வேண்டாமா? சரி, எதுக்காக ரொட்டேட் பண்ணுறோம்? கான்சன்ட்ரேஷன் கிடைப்பதற்காக இதை ரொட்டேட் பண்ணணும். வாயாரில் இந்த மாதிரியே சொல்லியாச்சு. நம்ம உள்ள என்ன செய்யணும், தியானிக்கணும். ஒரே ஒரு தியானத்தை மட்டும் அன்னை வரலாறு என்ற புத்தகம், இது யார் எழுதுனது அப்படின்னு சொன்னாக்க, டாக்டர் ஆஃப் சர்ச்சஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா, நமக்கு அகஸ்டீனார் பற்றி தெரியும், அதுக்கப்புறம் அவிலா தெரசம்மாள், இவங்கெல்லாம் செமினரிஸில் உள்ளவங்க இந்த புத்தகத்தை வச்சுருப்பாங்க, டாக்டர் ஆஃப் சர்ச்னு சொல்லுவாங்க. இதில் அகர்த்தா அப்படின்றவங்க ஒரு இறை வல்லுனர். இவங்களுக்கு காட்சி கொடுக்கப்பட்டு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த காட்சியில் மிஸ்ட்ரி ஆஃப் காட் அப்படின்ற ஒரு புத்தகம், இந்த புத்தகத்தை அந்த காட்சியில் அவருக்கு கொடுக்கப்பட்டதை அந்த தியான சிந்தனையோடு பல வால்யூம்ஸ் எழுதுகிறாங்க. அந்த காட்சியை சுருக்கம்தான் அன்னை வரலாறு என்ற புத்தகம். எங்கள் ரோசரி குடும்பத்தில் அந்த அன்னை வரலாறு என்ற புத்தகத்திலிருந்து நாங்கள் அநேக கருத்துக்களை சொல்லுகிறோம். அதில் ஒரு கருத்து, ஏன்னா நமக்கு தியானிப்பதற்கு மிக அற்புதமாக இருக்கும். இன்றைக்குள்ள நாள் சனிக்கிழமை. இன்றைக்கு என்ன தேவரகசியத்தை நம்ம தியானிப்போம், மகிமையின் மறையுண்மைகள். 1வது மறையுண்மைகள் என்ன, இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுது. இதுக்கு எப்படி தியானிக்கணும்? இயேசு இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய உடம்பை என்ன செய்கிறாங்க, கல்லறையில் அடக்கம் பண்ணிக்கிறாங்க. அவருடைய ஆன்மா எங்கே போகுது, பிதாக்கள் இருந்த இடத்துக்கு போகுது. பிதாக்கள்னா யார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த பரம்பரை. இவங்க எல்லாருமே வந்து அது வரைக்கும் சொர்க்கம் திறக்கவே படலை, விண்ணகம் திறக்கவே படலை. அப்போது அந்த ஆன்மா வந்து பிதாக்கள் இருந்த இடத்துக்கு போகுது. இப்போ இந்த டைமில் மாதா என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த புனித வெள்ளியில் இயேசுவை என்ன செய்கிறாங்க, சாட்டையால் அடித்து அவருடைய உடம்பிலிருந்து என்ன வெளியில் வருது, எல்லா சதையும் அங்கங்கே அப்படி தெரித்து கீழே விழுது. ஆனால் மாதா ஒரு அந்த ஃப்ளஷ்ஷை கூட கீழே சிதறாதபடி, மனிதர்களுடைய கால்களில் மிதிப்படாத வாடு தேவ தூதர்களை வைத்து அந்த ஃப்ளஷஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. எல்லாம் எடுத்து தேவ தூதர்களை வைத்து கல்லறைக்குள்ளே அடக்கம் செய்யப்பட்ட இயேசுனுடைய அந்த உடலுக்கு மேலே எங்கெங்கெல்லாம் அது சிதறி எடுக்கப்பட்டதோ அந்தந்த இடங்கள்லாம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 3ஆம் நாள் இயேசு எப்படி உயிர்க்கிறார் அப்படின்னா, இவருடைய ஆவி அந்த உடலுக்குள்ளே போகுது. உடலுக்குள்ளே போனோன்னே அவர் ஒரு மகிமை நிறைந்த பாடி உடலோடு அந்த உடலோடு வெளியில் வருகிறார்.
வெளியில் வந்து இவர் யாருக்கு முதல்ல காட்சி கொடுக்கிறார்? நம்முடைய பைபிள் சொல்லுது மதலேன் மரியாளுக்கு என்று சொல்கிறார். ஆனால் இந்த புத்தகம் சொல்கிறது காட்சியில் கொடுக்கப்பட்டது. இவர் முதலாக இயேசு மாதாவுக்கிட்ட போகிறாரு. போய் மாதாவை மார்போடு கட்டி அணைத்து கொண்டு 2 பேரும் அன்பை பரிமாறிக்கொள்கிறாங்க. அப்போ முதல்ல மாதாவுக்கு காட்சி கொடுக்கிறார். அதன் பிறகுதான் அவர் எங்கே போகிறாரு? மரிய மதலேனாள்கிட்ட. மரிய மதலேனால அங்கே ஒரு பைபிளில் ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது, என்னை நீ இப்படி கட்டி பிடிக்காத, பற்றி பிடிக்காத அப்படின்னு சொல்கிறார். ஏன்? அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய ஆன்மாவில் என்ன ஆயிடுச்ச? நீ பலம் அடைஞ்சிட்ட, ஆன்மாவில் சுத்தமாக இருக்கிற. ஆனால் எதில் நீ சுத்தமாக இல்லை? உன்னுடைய உடலில் நீ சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அப்போ மரிய மதலேன் நம்மால் என்ன செய்கிறாங்க? ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க. அந்த குகைக்குள்ளே போய் 30 வருடம் ஒரு சாட்டை எடுத்து தன்னை அடித்து அவங்களுடைய உடலில் உள்ள ஃப்ளஷஸ் எல்லாம் கீழே போய் அவங்களுடைய உயிர் அந்த உடலை விட்டு போகிறது. இன்றைக்கி மரிய மதலேனாளுக்கு கோவில்கள் இருக்கிறது. அவங்க ஒரு அச்சீஸ்தவர்களாக மாற்றப்படுகிறாங்க. அப்போது இந்த மாதிரிப்பட்ட சிந்தனைகளை நம்முடைய வாய் அருள் நிறைந்த மரியே சொல்லணும், நம்முடைய கைகள் இதை உருட்ட வேண்டும், நம்முடைய சிந்தனை இந்த சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும். இதுதான் உண்மையான தியான சிந்தனை உள்ள ஜெபமாலை. இப்படி தியான சிந்தனையோடு ஜெபமாலை செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி புனித பியோ தன்னுடைய சுயசரிதை என்ற புத்தகத்தில் மிக அற்புதமாக எழுதி வைத்திருக்கிறார். நான் ஜெபமாலை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய இடம் முழுவதும், அவருடைய அந்த அறை முழுவதும் தேவதூதர்கள் முழுவதும் உலாவிக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்கிறாங்க. நம்மெல்லாம் அருளந்த மரியே அச்சிஷ்ட மரியே சொல்லும்போது தேவதூதர்கள் நம்முடைய ரூமில் வர்றாங்களா? எல்லோரும் சிரிக்கிறீங்க. அப்போ பாருங்கள், இந்த புத்தகத்தில் மரிய லூயி மான்ஃபோர்ட் ஒரு அற்புதமான சிந்தனையை கொடுக்கிறார். ஒரு முறை ஒரு பிரதரும் அந்த செமினரி, அந்த செமினரியில் இருக்கக்கூடிய அந்த ரெக்டர்ஸும் அந்த பிரதர்ஸும் இவங்க வந்து மதியான வேளையில் சாப்பிட போகும்போது ஒரு பர்டிகுலர் பிரதர் மட்டும் என்ன செய்வாராம், அந்த ரெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்குறாரு, நான் போய் ஜெபமாலை செய்துவிட்டு இந்த சாப்பிட்றதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த இருக்கக்கூடிய ரெக்டர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. இவர் போய் ஜெபமாலை செஞ்சுட்டே இருக்கார். இவங்க இவருக்காக காத்து கொண்டே இருக்கிறாங்க. என்னடா இந்த பிரதர் வரவே இல்லையேன்னு சொல்லி காத்துட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இன்னொரு பிரதரை கூப்பிட்டு போய் பார்த்துட்டு வாங்க அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி. இவர் அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. அப்படியே ஒரு காட்சி. இவர் முழங்கால் படியிட்டு ஜெபமாலை சொல்ல 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 ஒவ்வொரு அருள் நிறைந்த மரியைக்கும் அவருடைய வாயிலிருந்து அழகிய ரோஜா மலர்கள், இந்த ரோஜா மலர்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அங்கே சம்மணசானவர்கள், ஏகப்பட்ட சம்மணசானவர்கள் வந்து இந்த ரோஜா மலரை ஒவ்வொன்றாக எடுத்து அருகில் நிற்கிற மாதாவினுடைய தலையில் அப்படியே கிரீடமாக சூட்டுகிறார்கள். அப்போ நம்ம தியானித்து செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு இப்படி கிடைக்கும். ஆனால் நம்ம தியான நிலையில் செய்கிறோமா? அப்போ 3வது தவறு என்ன? தியானித்து சொல்ல வேண்டும். முதல் தவறு 153 மணி சொல்லாதது. 2வது தவறு வாயில் வடை சுட்டு சொல்கிறது, இருதயத்திலேருந்து தியானிக்காமல் சொல்வது. 3வது தியான நிலையில் தியான சிந்தனையில் தியானிக்காமல் சொல்வது. 4வது முழங்கால் படியிட்டு சொல்லாதது. இதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ரோசரி குடும்பத்து மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் இந்த ரேலிக்காக கிட்டத்தட்ட 1 வருட தயாரிப்பு, போன அக்டோபர்லேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் தயாரிக்கிறோம். இதனுடைய கிளைமேக்ஸாக எங்கள் ரோசரி சகோதரிகள்கிட்ட நீங்கள் வந்து போன டியூஸ்டே ஒரு 1000 மணி ஜெபமாலை கண்டக்ட் பண்ணணும். ஏன்னா இது ரேலிங்கிறது நரகத்தை எதிர்த்து போராடுறோம். நம்ம ஜெபமாலையை உலகத்துக்கு பறைசாற்றுறோம். இது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் நம்ம என்ன செய்யணும், எதிர்த்து போராடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே இந்த 1000 மணி ஜெபமாலைக்கு வாங்க அப்படின்னு 40 பேர் கலந்து கொண்டாங்க. இந்த 40 பேர்களில் எனக்கு ரோசரிக்கு நிறைய இருக்கிறது வயசானவங்க தான். அப்போ நான் எல்லாருக்கும் ஒரு கண்டிஷன், நீங்கள் இந்த 1000 மணி ஜெபமாலையில் ஒவ்வொரு 50 சொல்லணும்னா முட்டி போட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் இதில் கலந்து கொள்ளணும் அப்படின்ட்டு. அதாவது சொல்கிறதுக்கு முட்டி போட்டு சொன்னாதான், ஏன்னா அதுக்கு பலனே தனி அப்படின்னு சொன்னேன். அப்போது பெரிய பெரிய சகோதரிகள் பழுத்த ஆசாமிங்க 70, 75, 80 வயசு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சகோதரி நான் முட்டி போட்டு சொல்லுவேன், கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு சகோதரி அவங்க முட்டி போட்டு 2வது 53 மணி, 2வது 50, 1000 மணியில் 2வது 50 செஞ்சாங்க.
பெரம்பூர்லேருந்து தான். நீங்கள் போகும்போது வேணால் போய் பார்த்துட்டு போங்க. நாங்கள் அந்த 1000 மணி ஜெபமாலை சொல்லி முடித்தப்புறமா சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சகோதரி கஷ்டப்பட்டு முட்டி போட்டு நான் செஞ்சேன். அவங்களுக்கு 70 to 75 வயசு இருக்கும். எங்கள் வீட்டில் நான் செய்ய 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 மாதாவுடைய கண்களிலிருந்து குப்பு குப்புன்னு தேன் வடிந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மாதாவுடைய கண்ணிலேருந்து தேன் வடிந்திருக்கு. இன்றைக்கி தேன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறேன். அப்போது பக்தியோடு முழங்கால் படியிட்டு செஞ்சா. மோசே எப்படி செஞ்சார்? கைவிரித்து செஞ்சார். எங்கள் சகோதரிட்ட சொல்வேன், ஒன்றில் கைவிரிக்கணும், இல்லைனா கையை தூக்கி செய்யணும், இல்லைனா முழங்கால் படியிட்டு செய்யணும். ஏன்னா அதற்கு என்ன இருக்குது? பவர் ஜாஸ்தி. அது என்ன கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும் என்று. அப்போ 4வது தவறு முட்டி போடாமல் செய்வது 4வது தவறு. 5வது தவறு என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நம்ம ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி ஒத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா மாதாவே நான் இன்றைக்கு இன்னையிலிருந்து 153 மணி ஜெபமாலை சொல்லுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து விட்டோம் என்றால் அந்த வாக்கு என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றவில்லை என்றால் அது தவறு என்று சொல்லுகிறாங்க. அப்போ 5 தவறு எங்கே பட்டியலிடுங்க பார்க்கலாம். நம்பர் 1, ஃபஸ்ட்டு தவறு என்ன? 153 செய்யாதது. 2வது தவறு வாயில் வடை சுடுறது, தியானிக்காமல். 3வது தியான சிந்தனையோடு தியான நிலையில் அருள் நிறைந்த மரியே என்று சொல்லுவது. அடுத்து 4வது முட்டி போடாமல் செய்வது. 5வது கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். 153 மணி ஜெபமாலை சொல்வேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வார்த்தையை நாம் செயலாற்ற வேண்டும். இந்த தவறுகள் இன்றைக்கு நம்ம செய்வதனால தான் ஆன்மாக்களாகவே இருக்கிறாங்க. மனமாற்றம் இல்லை. ஜெபமாலை கையில் எடுத்தால் நிச்சயமாக நம்ம பொருளாசை இருக்காது, பிறரை மன்னிப்போம், நல்ல பாவசங்கீதத்தை செய்வோம், இப்படி கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசிகிட்டு இருக்க மாட்டோம், கண்டிப்பாக சிந்தனையோடு செயல்படுவோம், நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆக்சுவலி ஜெபமாலை எதுக்காக செய்யப்படுகிறது தெரியுமா? குழந்தை பாக்கியத்துக்கோ அல்லது உலக காரியத்துக்கோ கிடையவே கிடையாது. நம்ம ஒரு ஜெபமாலை ஜெபிக்க வந்துட்டு ஆண்டவரே எனக்கு இதை தாருங்க அதை தாருங்க கேட்கவே கூடாது. மாதா பாத்திமா காட்சிகளில் அந்த 3 குழந்தைகளுக்கும் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஜெபமாலை செய்ய வருவாயா, தியானித்து ஜெபமாலை செய்ய வருவாயா, பாவிகள் மனம் மாற ஜெபமாலை செய்ய வருவாயா. எங்களுடைய ரோசரி குடும்பத்தினுடைய பேஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் தியானித்து ஜெபமாலை செய்ய வேண்டும். இன்னொன்று, பாவிகள் மனம் மாறுவதற்காக ஜெபிக்கிறோம். குருக்களுக்காக நாங்கள் ஒரு 10 மணி இரவு ஜெபமாலையில் எல்லாருமே சேர்ந்து செய்கிறோம். இப்படி செய்வதனால் இன்றைக்கி ரோசரி குடும்பம் உலகம் முழுவதும் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. கடைசியாக இறுதியாக இந்த செய்தியினுடைய இறுதியில் சகோதர சகோதரிகளை ஒன்றை மட்டும் சிந்தனைக்காக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மன்ரேசியா என்ற புத்தகம், இந்த மன்ரேசியா என்ற புத்தகம் புனித இன்னாசியார் மன்ரேசியா என்ற குகையில் இருந்து எழுதினார். தியான சிந்தனையாக எழுதினார். அவர் மனிதனுடைய வாழ்வை பற்றி சொல்கிறாங்க. மனிதனுடைய வாழ்வு நித்திய வாழ்வை கம்பேர் பண்ணும்போது நிழலுக்கு சமமானது. நித்திய வாழ்வை கம்பேர் பண்ணும்போது அது நிழலுக்கு சமமானது. 50 வருஷமோ 60 வருஷமோ. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு முறை ஒரு மனிதன் இறந்து விடுகிறான். இறந்து விட்டவுடன் அவனை கல்லறையில் அடக்கம் பண்ணுறாங்க. அப்போ அவனுடைய நண்பன் சொல்கிறான், அவனுக்கு ஒரு ஆசை, இவன் எங்கே தான் போயிருப்பான், இவன் எப்படி தான் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லி 3 நாள் கழித்து அந்த கல்லறையை தோன்றுறாங்க. கல்லறையை தோண்டினா அந்த அருமையான அழகான உடல் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி புழுக்கள் தின்று கொண்டு இருக்கிறது. பாதி இருந்தும் இல்லாமலும் புழுக்கள் தின்று கொண்டு இருக்கிறது. இதை பார்த்து அவனுக்கு பயங்கர கஷ்டமாயிடுச்சு. சார், இவ்வளோ அற்புதமான மனிதன் விதின் 3 days இந்த மாதிரி மாறிட்டானேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஆசை, திருப்பி வீட்டுக்கு போகிறான். சரி, 40வது நாள் இந்த உடல் என்னதான் மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். 40ஆம் நாள் திருப்பியும் கல்லறை தோண்டி பார்க்குறான். அங்கே புழுக்களும் இல்லை, அந்த சதையும் இல்லை, மண்டையோடு எலும்பு துண்டுகள் இருக்குது. இவனுக்கு பயங்கரமான கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோதான் மனுஷனா அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அடுத்து கடைசியில் 1 வருஷம் கழித்து இங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வரான். அங்கே புல் முளைத்திருக்கிறது. மனிதன் காணாமல் போய் விடுகிறான். அப்போ எங்கள் குடும்பத்தில், ரோசரி குடும்பத்தில் நான் அடிக்கடி மனமாற்றத்திற்காக பாடக்கூடிய பாடல், அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். அடுத்த பாடல் என்ன பாடல்? அவங்களே பாடுவாங்க. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பேர் புகழோ பண ஆசையோ வீணல்லவோ. எது உண்மையான செல்வம்?
பரலோகத்தின் செல்வம் தான் உண்மையான செல்வம். எத்தனை பேர் பரலோகத்தை செல்வத்தை தேட வேண்டும் என்று வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் பரலோகத்தை செல்வத்தை தேட வேண்டும் என்று வந்திருக்கிறீங்க? அப்படி வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, எல்லாரும் கைகளில் ஜெபமாலை ஏந்துங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த ரேலியில் பங்கு பெறும் பொழுது உங்களுக்கு மட்டும் பல ஆயிரக்கணக்கான ஜெபமாலை மணிகள் அந்த சொர்க்கத்தில் டெபாசிட் ஆக போகிறது. நாளைக்கு நம்ம அந்த விண்ணகத்தினுடைய படிகளுக்கு போகிறதுக்கு இன்னைக்கு வந்திருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் மாதா அழைத்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வரலை, உங்களுக்கு விண்ணகத்தினுடைய ஏணி படிகளாக இந்த ஜெபமாலையினுடைய ஆயிரக்கணக்கான ஜெபமாலையினுடைய மணிகள் ஏணி படிகளாக மாறப்போகிறது. ஆகவே நாம் வாழ்க்கையில் சிந்திப்போம், இந்த ஜெபமாலை குழுவிற்கு கலந்து செல்வோம், மற்ற மக்களோடு சேர்ந்து இந்த ஜெபமாலையை நம்ம சேருவோம், உலகத்திற்கு இந்த ஜெபமாலை பரப்புவோம், நாமளும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு சிந்தனையை உங்களுக்கு இப்பொழுது நான் வழங்கி அடுத்ததாக நம்ம இந்த ரேலிக்கு செல்ல போகிறோம். இந்த ரேலிக்கு செல்வதற்கு முன்பாக சகோதர சகோதரிகளே, இந்த ரேலி மிக மிக புனிதமானது. 1 வருடம் தயாரிக்கப்பட்டது. இது நாங்கள் செய்யவில்லை, மாதா செய்கிறாங்க. அவங்க தான் நடத்துகிறாங்க, நாங்கள் நடத்தவில்லை. நாங்கள் வெறும் கருவிகள். அப்போ இந்த ரேலியில் நீங்கள் எல்லாம் இன்றைக்கி எப்படி கலந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் கைகளில் ஒரு அட்டை கொடு, அதாவது ஒரு புக் மார்க்கு கொடுத்துருக்குறோம். அதை எடுத்து பாருங்கள். அதில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை சொல்லுங்கள். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை. எல்லோரும் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுங்கள். மாபெரும் இன்றே காண்பீங்க. அதிசயம் வேணும்னா எப்படி ஜெபமாலை சொல்லணும்? தியானித்து சொல்ல வேண்டும், சத்தமாக சொல்லுங்கள், யாரை பற்றியும் பயப்படாதீங்க. இன்றைக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு 100% மேலே நான் சொல்லுகிறேன், கண்டிப்பாக ஒரு வரத்தை பெற்று செல்லாமல் நீங்கள் போக மாட்டீங்க. ஆகவே பக்தியோடு இந்த ரேலியில் கலந்து கொள்வோம். இப்பொழுது எல்லாருமே பக்தியோடு இந்த ரேலியை மாதா கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆகவே வரம் தாராய் அன்னையே என்ற பாடலை உருக்கமாக பாடி நம்ம ஃபாதர் ஜேக்கப் வந்திருக்காங்க. அற்புதமான ஃபாதர், கால்களை செருப்பு போட மாட்டாங்க, எப்போவுமே அவங்க திருவுடையில் தான் இருப்பாங்க. இந்த ஃபாதரை நமக்கு இந்த ரேலியை தொடங்குவதற்காகவும் கூட பயணிப்பதற்காகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடல் முடிந்தவுடன் நம்ம ரேலிக்குனுடைய அந்த பிளெஸ்ஸிங்கும் அந்த ரேலிக்கும் கடந்து செல்ல போகிறோம். எல்லோருமே பக்தியோடு இந்த பாடலுக்கு செவிமடுப்போம். சிரம் பணிந்து முன்னை கரம் குவித்து பணியும் எம்மையே கண்பார மேரியே அன்னையே அன்னையே வரம் தாராய் அன்னையே சிரம் பணிந்து உம்மை கரம் குவித்து பணியும் எம்மையே கண்பார மேரியே தேவதாயே லோகமாதா தேவதாயே லோகமாதா தேடி வந்தோம் பாரமா நித்தமுமே உன் வழியை நாங்கள் செய்திட உயர் உத்தமே நீ அருள்வா நித்தமுமே உன் வழியை நாங்கள் செய்திட உயர் உத்தமே நீ அருள்வாய் வரம் தாராய் அன்னை சிரம் பணிந்து உம்மை கரம் குவித்து பணியும் எம்மையே கண்பார மேரியே அன்னையே அன்னையே. பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.